உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் முடிவடையும் தருவாயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, உக்ரைனுடைய இராணுவ அதிகாரிகள் வெள்ளக்கொடியை காமிச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல். அது தொடர்பான வீடியோ. ஹங்கேரிங்கிற நாடு முழுவதுமாக ரஷ்யாவினுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. அவங்க இப்போ ரஷ்யா கிட்ட மறுபடியும் ஆயில் வாங்குறதுக்கான விண்ணப்பத்தை அமெரிக்கா கிட்ட கொடுத்து அதுக்கு ஓகேவும் வாங்கியிருக்காங்க. எதனால ஹங்கேரிக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு சலுகை? ஃபின்லாந்து என்ன பண்ண போகிறாங்க உள்ளிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நாட்டோவினுடைய சீஃப் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட இந்த போர் முடிவடைஞ்சிருச்சு, இதில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு. இதில் அடுத்த கட்டமாக அமெரிக்கா ரஷ்யாவினுடைய புட்டின் எப்போ உட்காந்து பேச போகிறாங்கங்கிறது வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உக்ரைனுக்குன்னு எரிசக்தி கட்டமைப்பு இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆக்கியிருக்காங்க ரஷ்யா டோட்டலாக ஒரு 48 மணி நேரம் உக்ரைனுக்குள்ளே புகுந்து விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால உக்ரைனில் கடந்த 3 நாட்களாக கரண்ட் இல்லை அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த உக்ரைனும் இருளில் மூழ்கியது அப்படிங்கிற வேதனையான செய்தி. நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இதுக்கு முன்னாடி அந்த சொல்லக்கூடிய ரீஜியன்கள் எல்லாத்துலேயுமே, இப்போ அடுத்தடுத்து சொல்ல போகிற ரீஜியன்கள் எல்லாமே மக்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் இருந்துச்சு. அப்படித்தான் 2 இராணுவ வீரர்களும் சண்டையிட்டுக்கிட்டாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஏகப்பட்ட ட்ரோன்களை கட்டவழிச்சு விட்டுருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட அணு ஆயுத சோதனையில ரொம்ப பெரிய அளவில் இது மூவ் ஆச்சு. அப்படின்னா உக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை மற்ற நாடுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது அணு ஆயுத போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாட்டோவினுடைய சீஃப் மார்க் ரூட்டே இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கார். நாட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த போரை நடத்துறாங்க. அப்படி இருந்தாலுமே நாட்டோவினுடைய சீஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது உலகத்திற்கே பெரிய அளவிலான அதிர்ச்சி தான். போரை நடத்துறவங்களே இது அணு ஆயுத போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன்னக்கூட்டியே சொல்றாங்கன்னா இது அதை நோக்கி தான் போக போகுது அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கிறாங்க. ஹிமாஸ் அந்த மாதிரியான மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், இது எல்லாத்தையுமே ரஷ்யா முழுவதுமாக கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த ஆயுதங்கள்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டா உக்ரைன் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்கிய ஆயுதங்கள். அதை ரஷ்யாவுக்கு எதிராக அதை பயன்படுத்தினாங்க. இதுல 247 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இப்போ ரஷ்யா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய சக்சஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. பதிலுக்கு ரஷ்யா சைட்ல இருந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அதிநவீன தாக்குதலை நடத்தியிருக்காங்க ரஷ்யா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆட்டத்தை ரஷ்யா ஆடினதே கிடையாது. ஜெலன்ஸ்கி கதறி எழுது கண்ணீர் விட்டு வீடியோ காட்சிகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கான காரணம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 458 ட்ரோன்கள் ரஷ்யா சைட்லேருந்து விடப்பட்டிருக்கு. 45 மிசைல் விட்டுருக்காங்க. இதில் 9 உக்ரைனிய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதில் இராணுவத்தினுடைய குடும்பமும் அதே இடத்துல வசிக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. குறிப்பாக முழுக்க இப்போ உக்ரைனில் குளிர்காலம் தொடங்கிடுச்சுங்கிறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை முழுவதுமே பனி போர்த்தி இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க போர்க்களம் புகுறாங்க அப்படின்னா அவங்களால எளிமையாக சண்டை போடுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரஷ்யா கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் வெகு தொலைவில் இருந்து வருது. பட் உக்ரைனிய வீரர்கள் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டு எடுத்து வச்சாங்கன்னா அவங்கள 10 ஸ்டெப்பு பேக்வர்டில் போகக்கூடிய
ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு அவங்கள தள்ளுறாங்க ரஷ்ய வீரர்கள். பைப்லைன் முழுவதுமே இப்போ கச்சா எண்ணெயினுடைய டிரான்ஸ்ஃபருங்கிறது இல்லாததுனால ரஷ்யாவால் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைப்லைன் உக்ரைன் வரைக்குமே போகும், உக்ரைனை தாண்டியும் அது போகும். இப்போ அந்த பைப்லைன் எல்லாத்துலேயுமே இவங்க ஆக்குப்பை பண்ணி அதை ஒரு வீடாக மாட்டிட்டாங்க ரஷ்யாவை சேர்ந்த வீரர்கள். இதனால் அவங்களுக்கு அந்த கோல்டை தாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பட் உக்ரைன் வீரர்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வெகு தொலைவில் நடந்தும் போக முடியல, வெஹிக்கிள்லையும் அவங்களால ரொம்ப தூரம் முன்னேற முடியல. அதற்கு காரணம் ரஷ்யாவினுடைய திறம்பட செயல்படக்கூடிய காலார்படை. அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான மூவ் அப்படிங்கிறது உக்ரைனிய வீரர்களால் அதை செய்ய முடியலைங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. உக்ரைன் தோற்று போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹங்கேரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஆர்பன். அவர் முழுக்க உக்ரைனுக்கும் சப்போர்ட்டாக இருப்பார், ரஷ்யாவுக்கும் சப்போர்ட்டாக இருப்பார். அவர் முழுக்க ப்ரோ ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்னு சொல்லிட்டாங்க. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்தித்து, நாங்கள் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு தான், பட் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கச்சா எண்ணெய் தேவை. ஒன்று நீங்கள் அந்த கச்சா எண்ணெயை கொடுங்க, அப்படி இல்லாட்டி நான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. உடனே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை உனக்கு கொடுக்க முடியாது, பட் நீ உன் விஷயத்தில் நீ முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ஹங்கேரிக்கு இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் ஹங்கேரி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா கிட்ட, ஐரோப்பிய கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய அவங்க இப்போது ரஷ்யா கிட்ட இருந்து மறுபடியும் ஆயில் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க. அப்போது இது புட்டினுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, B-52 அப்படிங்கிற அணுகுண்டு போடக்கூடிய ஒரு மிசைல், அந்த மிசைல் தாங்கி இருக்கக்கூடிய விமானம், அந்த விமானத்தை எங்கே கொண்டு போய் தரையிறக்குறாங்கன்னா ஸ்பெயினில் கொண்டு போய் தரையிறக்குறாங்க. இது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கிளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான். காரணம் என்னென்னா, ஃபின்லாந்து, லிதுவேனியா, ஸ்வீடன் இது எல்லாமே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ ஸ்பெயின்ல இருந்து ஈஸியாக இந்த அணுகுண்டு பொருத்தப்பட்ட போர் விமானத்தை டைரக்டாக அந்த நாடுகளுக்கு அனுப்பி ரஷ்யா மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டம் தீட்டலாம் அப்படிங்கிற அந்த தியரிட்டிக்கலான விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் யூரோப் 26 அப்படிங்கிற பேரில் அவங்க சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரஷ்யாவுக்கு கிடைச்சது. இதன் காரணமாக தான் கடந்த 48 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது ரொம்ப பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஈரானுக்கு ரஷ்யா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி Su-35 அனுப்புகிறாங்க. இப்போது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கெல்லாம் போர் விமானங்கள் அனுப்பி ரஷ்யாவுக்கு கிளி ஊட்டுற மாதிரியே அமெரிக்காவினுடைய பரம எதிரின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுக்கு இந்த Su-35 போர் விமானங்கள் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல், இல்லை அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த விமானங்கள் அங்கே போனது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். காரணம் என்னென்னா, இது மணிக்கு 7400 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவிற்கு ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு விமானம் அப்படிங்கிறது ஈரானுக்கு போயிருக்கிறது. அது டைரக்டாக அமெரிக்கா மீதே அட்டாக் நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானில் இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு தூரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடல் வழி பாதையில் 12,000 கிலோமீட்டர் ஆகுது. அப்போ எளிமையாக 2 மணி நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதலை ஈரானில் இருந்து அமெரிக்கா மீது நிகழ்த்தி காட்ட முடியும். இதை ரஷ்யா செஞ்சாங்கன்னா கூட பெரிய ஒரு போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த B-2 பாம்பை வச்சு தன்னுடைய அனுமதியே இல்லாம தன்னுடைய நாட்டுக்குள்ள B-2 பாம்பை அமெரிக்கா செலுத்தினாங்கிற கோபம் ஈரானுக்கு இருக்கு, கமினி அவர்களுக்கு இருக்கு. யாரு, ஈரானுடைய உச்ச தலைவருக்கு. ஸோ அவர் இதை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாருன்னா எளிமையாக ரஷ்யா சொல்றதை கேட்டு இந்த தாக்குதலையும் அவர் நடத்தலாம். இதனால அமெரிக்கா திருடனுக்கு தேல் கொத்தின மாதிரி கம்முன்னு தான் இருக்கணும். அமெரிக்காக்காரங்க சில சம்பவங்கள்லையும் ஈடுபடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆயுதங்களை விற்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில போரை உருவாக்கி அதன் மூலியமா ஆயுதங்களை விற்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் அது. அதில் ஒரு பகுதியாக 2 இப்போ அரசாங்கம் அந்த வேலை செய்யுது அப்படின்னா இதில் தனியார் நிறுவனங்களும் அந்த வேலையை செய்வாங்கல்ல. அதில் ஒரு 2 கேண்டிடேட்டு உக்ரைனுக்கு நேரடியாக போய் உங்களுக்கு லேசர் வெப்பனை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி $85,000 உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்கிட்ட ஏமாற்றி வித்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்.
அது லேசர் வெப்பனா இல்லை தீபாவளிக்கு நம்ம ஊரில் போடக்கூடிய பட்டாசான்னு தெரியல. அந்த அளவிற்கு ரொம்ப நமனமத்து போன விஷயமாக மாறி போய் நிற்கிது. இதை பார்த்துருக்கக்கூடிய உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. அமெரிக்காக்காரங்க அரசு தான் ஏமாத்துதுன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி கூட நம்மளை ஏமாத்துறாங்களேன்னு உக்ரைனை சேர்ந்த இராணுவ வீரர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்களாம். மோல்னியா அப்படிங்கிற ஒரு ட்ரோன், இதுக்கு முன்னாடி இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டது இல்லை. பட் இந்த மோல்னியா அப்படிங்கிற ட்ரோனை வச்சு ரஷ்யா முழுவதுமாக உக்ரைனை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல். கிட்டத்தட்ட அவங்க 2 ரீஜியனை முழுவதுமாக கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற கூடுதல் தகவல். அது என்னன்னா, கிராஸ்னோட் மேக்ஸ்க் அப்படிங்கிற பேரில், இன்னொன்று டிமிட்ரோவ் அப்படிங்கிற அந்த ரீஜியன். இந்த 2 ரீஜியனில் இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் சுத்து போட்டாங்க. ஏற்கனவே 10,000 இராணுவ வீரர்கள், உக்ரைனை சேர்ந்த வீரர்கள் ரஷ்யா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்போ கூடுதலாக இவங்களும் அந்த பாதையில் போகிறாங்க. ஸோ இடையில ரஷ்ய வீரர்கள் முழுவதுமாக இந்த ட்ரோனை வச்சு அவங்கள சுத்து போட்ட உடனே அது டைரெக்டாக போய் ஒரு மனிதன் மேலே பக்கத்தில் போய் நின்று வெடிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்ததுங்கிறாங்க. அப்போது டைரெக்டாக அது சூசைட் அட்டாக் தான். அந்த அளவிற்கான ஒரு பெரிய தாக்குதலை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக உக்ரைன் வீரர்கள் சரணடைவதற்காக வெள்ளை கொடியை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். கிட்டத்தட்ட அதில் ஒரு 5000 7,000 உக்ரைனிய வீரர்கள் சரணடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் கடந்த 48 மணி நேரத்தில் ரஷ்யாவுக்கு உக்ரைனில் பெரிய அளவிலான வெற்றியை ஈட்டியிருக்கு. தொடர்ச்சியாக அணு ஆயுதத்தின் மூலியமாகவும் அதை சோதனை செய்வதன் மூலியமாகவும் அது எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றதன் மூலியமாகவும் உன் மேலே அதை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது மூலியமாகவும் அமெரிக்கா பயமுறுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆயுதங்களை வாங்குங்க அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு அறிவிப்பு கொடுத்து லாபம் பார்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. பட் ரஷ்யா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னுடைய பக்கத்து நாடுகள் மூலியமாக தனக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் தான் உக்ரைனை நாட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை ஒரே ஒரு விஷயத்துக்கு உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்கன்னா உக்ரைன் தப்பிச்சு பிழைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா வரலாற்றில் மறுபடியும் சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்த அதே உக்ரைன் இப்போ தனித்த நாடாக இருக்குல்ல, அது மறுபடியும் சோவியத் யூனியனுக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. உக்ரைனையும் முழுவதுமாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஆக்குப்பை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.